இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை பேசும்படியாக கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக முதலாவது கடவுளையும் ரெண்டாவது இந்த ஜெப வீடு திருச்சபைக்காக பாஸ்டர் பவுலுக்காக நான் நினைச்சிருக்கிறேன். நாச்சரியம் என்றால் நீங்கள் அநேகர் யோசிப்பீங்க என்னென்று. ரட்சகர், வைத்தியர், அபிஷேகிக்கிறவர், வரப்போகிற ராஜா, அந்த 4 சுவிசேஷத்தை கொண்ட ஒரு திருச்சபை. இலங்கையில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சர்ச் அங்கே காணப்படுகிறது. உலகத்தில் 165 நாடுகளில் இந்த திருச்சபையானது வியாபித்து ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்து வருகிறார். அவை இந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட 32 வருஷ காலமாக ஊழியத்தில் ஓட ஆண்டவர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். அவை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய செய்திக்கு நாங்கள் நேரம் போவோம். 3 பெண்களுடைய வாழ்க்கையில் 3 விதவைகள் இல்லாவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மகத்தான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 3 பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மகத்தான காரியம். ஆகவே அது இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நாங்கள் ஜீவிக்கிற எங்களுடைய ஜீவியத்துக்கு அது எப்படி அதற்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையில் இந்த 3 செய்திகள் கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை முதலாவது வாசிப்போம். கீரியாத்தின் குடிகளின் கிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கீரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டு இரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காலங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கீரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தார். காலங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். முதலாவது இந்த எலியா ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவன் இந்த ஆகாப் ராஜாவுக்கு தைரியமாக கடவுளை பற்றி கடவுளுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசி. இப்போ அந்த தீர்க்கதரிசி அங்கே போய் சொல்லுகிறான் இந்த ஆகாப் ராஜாவுக்கு, இந்த 3 வருஷமும் 6 மாதமும் எந்த விதமான மழையோ பனியோ பெய்யாது. ஆகவே இவ்விதமாக தைரியமாக சொன்னான். ஆனால் அந்த தைரியமாக அவன் சொன்னாலும் அந்த தேசத்தில் ஒரு பெரிதான ஒரு பஞ்சம் வரும். ஆனால் அந்த பஞ்சத்துக்குள்ள இப்போ இந்த எலியாவும் சிக்கப்பட போதும். இப்போ உலகத்தில் பஞ்சம் வந்தால் எல்லா மக்களுக்கும் தானே வரும். ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன விசுவாசிக்கிறபடினால உன்னை போஷிப்பதற்கு பஞ்ச காலத்தையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை அவர் வாக்கு. ஆகவே உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு வேறுபட்ட ஜீவியம் இருக்கு. ஆண்டவர் எங்களை அதை வேறுபடுத்தி. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அங்கே உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். உங்களுடைய இருதயம் கலங்காமல் திகைக்காமல் இருக்கும்படி உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து. உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம் இருக்கு. இப்ப இந்த எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல விதமான ஒரு வறட்சி அங்கே வந்தாலும் கூட
நான் என்னுடைய வல்லமையினால நான் எப்படி உன்னை போஷிப்பேன் என்பதை நீ முதல் பாரு. இப்ப எலியாவுக்கு ஒரு தீர்மானம் செய்திருக்கலாம். ஆண்டவரே, தேசத்துல அங்கே பஞ்சம் வந்தால் அது என்னையும் தாக்குமே என்ற ஒரு கேள்வியை எலியா கேட்டிருக்கலாம். ஆனா எலியா கேட்கல. எலியா என்ன செய்தான்? அந்த முதலாவது கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிதல் தான் அங்கே எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் அடுத்த கட்ட எங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படுவதற்கும் அது ஆரம்பம். அங்கே கீழ்ப்படிதல். அங்கே எலியா கடவுள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவன் என்ன செய்யறான்? போ என்று சொன்னால் போ. அதான் முக்கியம். கீழ்ப்படி. இப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் கடவுள் போ என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படி. ஆனா போற நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அற்புதத்தை செய்கிறார். ஆகவே அற்புதம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆரம்ப சபை ஆதி அப்போஸ்தல சபையில ஆண்டவர் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது, அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார் என்று ஆதி அப்போஸ்தல சபையில் என்று சொன்னார். அற்புதம் என்பது கடவுளுக்கு கீழ்ப்படிதல் தான் அங்கே தங்கி இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அங்கே அற்புதம் நடக்கும். இந்த எலியா போய் முதலாவது என்ன செய்றான்? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அந்த கேரிட் ஆற்றண்டிலே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? காகத்தை கொண்டு அங்கே போஷிக்கிறார். ஆகவே இந்த நான் ஒருவர்கிட்ட கேட்டேன், இங்க காகம் இல்லையா, ஜெர்மனியில காகம் இல்லையான்னு. அவர் சொன்னார், இந்த இங்கத்த காகம் ஒரு வித்தியாசம். ஆனா இலங்கையில இருக்கிற காகம் இன்னொரு மனிதன் இருக்கிறத தட்டி பறிக்கிற ஒரு பறவை தான் காகம். இங்க எப்படியோ தெரியாது. வெளிநாடு இருந்தபடியா வெளிநாட்டு காகம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இலங்கையில இருக்கிற காகம் எப்பொழுதும் சிறு பிள்ளைகளையோ இல்லாட்ட யார்கிட்டயோ என்னாவது இருந்தா அதை தட்டி அதை கொத்தி என்ன செய்யும்? அந்த காகம் அந்த உணவை பெற்றுக்கொள்ளும். ஆனா இங்கே எலியாவுக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஒரு சூழ்நிலையை மாற்றி என்ன செய்கிறார்? ஆண்டவர் காகத்தை அனுப்புகிறார். ஓய் என்னுடைய பிள்ளையை போசி. மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பறவை என்ன செய்கிறது? அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியாவுக்கு அந்த ஆகாரத்தை கொண்டு கேரித் ஆற்றண்டில் அவன் தண்ணீரை கொண்டு. ஆனா சில காலம் சென்ற பிறகு ஆற்றின் தண்ணீரும் வற்றி போயிட்டு இப்ப காகம் கொடுக்கிறது நின்று போச்சு. இரண்டாவது கட்டம் அங்கே எலியாவை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு சாரிபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு விதவை காண்கிறார். அதை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற நேரத்தில் 10ல இருந்து 15 மட்டும் வாசி. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கரையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள்.
இந்த 2வது அற்புதம் நடக்கும். இப்ப அவள் தேசத்துல எவ்வளவு ஒரு கொடுமையான பஞ்சம் வந்து இந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையில நாங்கள் காணோம். நாளைக்கு ஆகாரம் இல்லை, நாளைக்கு சாக போற நிலைமை. அவள் தன்னுடைய வாயாலே சொல்றாள், நாளைக்கு நாங்கள் ஜீவிக்க மாட்டோம். இன்றைக்குரிய சாப்பாடு மட்டும் அந்த 2 அப்பத்தை செய்யக்கூடிய 2 காரியம் தான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையை அவள் பேசுகிறாள். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது இதுதான் இருக்கிறது என்ற உண்மையை அவள் பேசுகிறாள். ஆனால் மரணத்தை குறித்து அவள் பேசுகிறாள். நாங்கள் இருக்க மாட்டோம், நாளைக்கு செத்து கொண்டோம். அவ்வளவுக்கு ஒரு கொடுமையான அந்த பஞ்சம் அவர்களை வாட்டி வரைக்கும். ஆனா எலியா சொல்லுகிறார், நீங்கள் சாவதில்லை. கடவுள் எப்பொழுதும் ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் ஒரு மனுஷனை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தது. அப்ப இந்த எலியா சொல்லுகிறான், என்னுடைய ஜீவனுள்ள தேவனை கொண்டு நான் கட்டளையிட்டு சொல்லுகிறேன், நீ மறிப்பதில்லை. முதலாவது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. பாருங்க, இந்த சூழ்நிலையில நாங்க ஒரு மனுஷிக ரீதியா நான் சிந்திச்சு பார்ப்போம். நாங்க இந்த விதவைட்ட கேட்க முடியுமா? சில வேளைகளை நாங்கள் என்ன செய்வோம், பாவப்பட்டு பரிதாபப்பட்டு சில நேரத்தில் சிலரை அதே மட்டத்தில் நாங்கள் வைத்து விடுவோம். ஆனா எலியாவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், இவள் அங்கே கெஞ்சி கேட்கிறாள், நாங்கள் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனா எலியா சொல்லுகிறான், முதலாவது கடவுளுக்குரியதை செலுத்து. உன்னுடைய ஜீவியம் எப்படி மாறும் என்பதை இந்த எலியா சொல்லுகிறான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசுவாமி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதே இதை இங்கே எலியா சொல்லுகிறான், நீ மரிப்பதில்லை. உன்னுடைய ஜீவியம் ஒரு மரணத்தை பொழுது அங்கே சொல்லுகிறது. ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றுவதற்கு கடவுள் என்ன இருக்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் மரணத்தை இன்னைக்கு தழுவி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லும்படியாக, ஜீவிக்கிற ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் வைத்திருப்பது ஒரு பெரிதான ஒரு சலாக்கியமாகவே இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல ஒரு நாளும் நாங்கள் தவறக்கூடாது. மக்கள் மறைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த விதவை பெண் தன்னுடைய மரணத்தை குறித்து அவள் சொல்லுகிறார். மரணம் மரணம் மரணம். எலியா சொல்லுகிறான், தேசத்தில் எப்ப மழை பெய்யுமோ, எப்ப பனி பெய்யுமோ, அவ்வளவு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அது எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம் இன்றைக்கு மக்களோடு ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு ஒரு காரியம், ஒரு மூலப்பொருள் வேணும். ஒரு காரியத்துக்கு அங்கே கண்டுபிடிப்பதற்கு, ஒரு சந்திப்பதற்கு ஒரு மூலப்பொருள் வேணும். எங்களுடைய ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் மூல கர்த்தாவாக இருக்கிறார். அவள் எங்கிருந்து வரும் என்ற ஒரு கேள்வி கேட்கல. அவள் முதலாவது போய் ஊழியக்காரனுடைய தேவையை சந்திக்கிறார். வீட்டில் போய் பார்க்கிற நேரத்தில் மா என்ன நிறைந்து கொண்டிருந்தது. மரணத்தை எலியா ஆண்டோடைய செய்தியை கொடுத்து மரணத்தில் இருந்தவளை காப்பாற்ற. இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்களும் இன்னைக்கு மரணத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வேதம் சொல்கிறது, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமானால் அதை செய்யுங்கள் என்று நீதிமொழியில் பேச. இன்றைக்கு எங்களுடைய கண் முன்னுக்கு இன்றைக்கு பாவத்தில் இன்றைக்கு உழன்று இன்றைக்கு பாவ சேற்றில் மக்கள் இன்றைக்கு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களை ஏதோ ஒரு முறையில் இன்றைக்கு போதை வசதிகள் அடிமையாக்கி இன்றைக்கு வாலிபர்கள் பிழையான ரீதியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
ஜீவனை கொடுக்கும்படியாக என்னையும் உங்களையும் ஆண்டு இந்த காலகட்டத்தில் மௌனமாய் இருக்கும்படியாக அல்ல, தைரியமாக. எலியா அப்படி தைரியமாக தேவனுடைய செய்தியை சொன்னானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவதற்காக இந்த நாளை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவை இதெல்லாம் அங்கே நடந்த பிறகு, அங்கே கொடுத்தல், அங்கே எலியாவுக்கு இந்த விதவை பெண் கொடுத்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. நாங்கள் கடவுளுக்கண்டு கொடுக்கிற நேரங்கள், கடவுளுக்கண்டு ஜெபிக்கிற நேரங்கள், நாங்கள் எப்ப தீர்மானம் எடுக்கிறோமோ எங்களுக்கு அடுத்த பக்கத்தில் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே இவள் அங்கே கொடுத்த பிறகு நாங்கள் பார்க்கிறோம், அவளுடைய குழந்தை ஆண் மகன் செத்து போகிறார். அந்த எலியாட்ட கேட்கிறாள் ஒரு கேள்வி, நாங்கள் சும்மா 2 பேரும் அப்ப செத்து போயிருந்தா செத்து போயிருக்கோம், இப்ப மகனை பிரிச்சுட்டு என்ன வச்சிருக்கிறீங்க, இது நியாயமா? ஒரு கேள்வி கேட்கிறார். எலியா சொல்லுகிறான். எலியா திரும்பி என்ன செய்யறான், மேல் ஒரு தரைக்கு கடந்து போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் பிள்ளைக்கு விளையாடுகிறான். அதை ஜீவிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நேற்று இன்று மாறாத தேவன், இன்றைக்கும் அவர் எங்களுக்குள்ளாக மற்றவர்ல அங்கு மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதை கொடுத்தல் என்பது வாழ்க்கையில பல மாற்றங்களும் கொடுத்தல் என்பது வெறுமனே அல்ல. அதை கொடுக்கிற காரியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில பல தடைகளை கொண்டு வரும். அவள் கொடுத்த பிறகு அவனுடைய மகன் அவள் இழந்தார். கொடுத்தல் என்பது அது ஜீவிக்கிற ஒரு செய்தி, ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. கொடுத்தல் என்பது ஒரு வெறுமனே நாங்கள் கடவுளுக்கு கொடுப்பதல்ல. அந்த கொடுத்தலின் பிரதிபலன் ஆண்டவர் எப்படியாவது எங்களுடைய கைகளில் தந்தே ஆகுவார். கொடுத்தல் என்பது பெருமதி உள்ளது. ஆகவே அந்த மகனை எலியா உயிரோடு கொடுத்தல் என்பது உயிர் உள்ளது, மரித்து போனதல்ல, அது உயிர் உள்ளது. பல நூற்றாண்டுக்கு முன்பதாக வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் அவர் டைரியில் எழுதி 4 நண்பர்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். கனகாலம் அதை ஜெபிச்சு கொண்டு வந்தார். முதலாவது நண்பன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். 2வது நண்பன் இன்னும் ஒரு சொற்ப காலத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். 3வது நண்பனும் ஒரு காலத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். 4வது நண்பன் ரட்சிக்கப்படவில்லை. ஜார்ஜ் முல்லர் மறைத்து அவருடைய பொடி அங்கே மக்களுடைய பார்வைக்காக இருக்கு. இந்த 4வது நபர் அவன் அழுது புலம்பி ஓடி வந்து ஜார்ஜ் முல்லருடைய அந்த மரண சவப்பட்டிக்கு முன்பதாக முழந்தால் படித்து சிறு பிள்ளையை போல தேம்பி வந்தார். அவர் சொன்னார், என்னுடைய நண்பன் எனக்காக பல வருஷங்கள் ஜெபித்திருக்கிறார், அவர் மறைத்து போயிட்டார். இதற்கு பிறகு நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஒரு மனிதனாக இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது ஆண்டவர் பின்பற்றுகிற ஜீவியம் என்பது மறைத்து பேசப்படுகிற ஒரு காரியம். மறைத்தால் பேசுகிறார், அதுக்கு ஜீவன் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த 4வது நண்பன் பெரிய ஒரு ஊழியக்காரன். மரணத்திலே கடவுள் வல்லமையான காரியத்தை செய்வார். இந்த குழந்தை மரித்த பிறகு ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை செய்தார். கொடுத்தலுக்கு எப்பொழுதும் ஜீவன் இருக்கிறது, மறந்து போகிறார். அது எங்களோடு மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததியை அது தொடுகிற ஒரு காரியமாக. கொடுத்தல் என்பது எங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, சந்ததி, நீதிமானின் சந்ததி
ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வறுமையான ஜீவியம் அதை மாற்ற பேதுரு என்ன செய்தார்? இரவு முழுவதும் அங்கே பிரயாசப்பட்டார். அங்கே பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. இயேசு சொல்லுகிறார், நீ இந்த பக்கமாக கொண்டு போய் வலையை போட. இப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு எப்பொழுது ஜீவன் இருக்கிறது. ஆகவே இந்த விதவை பெண்ணும் நான் ஆனாலும் உடைய வார்த்தையின்படி போறேன்னு சொல்றேன். அதான் மிக முக்கியம். அவனுடைய வாழ்க்கையை தொட்டு உண்டு, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் என்று சொல்லி அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாள். அவை பேதுருவும் அங்கே முழுவதும் அங்கே பிரயாசப்பட்டாலும் கூட அவன் சொல்லுகிறான், 1000 உடைய வார்த்தையின்படி நான் வலையை விரிக்கிறேன் என்று சொல்லி 153 பெரிய மீன்களை பிடிச்சார். அவை கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அடுத்த கட்ட நகர்வை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்தான காரியத்தை கண்கள் காணும். கண்கள். ஆகவே 2வது நபர் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 - 6 வரை 2வது நபருடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு 2 ராஜாக்கள். ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். 2 ராஜாக்கள் 4. தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு இருக்கை எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவு. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாகி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாரின் வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவரிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரம் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 2வது இந்த பெண்ணும் ஒரு விதவையாக அவள் சொல்லுகிறாள், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் அங்கே மறித்து போனான் என்னுடைய கணவன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில கடன் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த இயலாமல் ஒரு கடன் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய கணவன் என்னை விட்டு போனாலும் என்னுடைய 2 பிள்ளைகளும் வளர்ந்து என்னை பார்ப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் அதுவும் முடியல. அவன் கடன் கொடுத்தவன் என்னுடைய பிள்ளைகளை அடைமானமாக தாண்டி அதை விளவற்றையும் அறிந்த அந்த விதவை முதலாவது ஊழியக்காரனை மதிச்சு ஊழியக்காரன் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர் எப்பொழுதும் கணவன். இந்த 2வது விதவை ஊழியக்காரன் போய் தன்னுடைய பிரச்சனை சொல்றார். அந்த ஊழியக்காரன் சொல்லும் பொழுது இந்த விதவை பெண் உண்மையை பேசுகிறான். 2 விஷயத்துல 2 விதவைகளையும் நாங்கள் பார்ப்போம். உண்மையை பேசினாங்க. உண்மை என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வரும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உண்மையான விஷயம். அப்ப எலியா கேட்கிறான், உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறான். சொல்லுகிறார், ஒரு கூட எண்ணெய் இல்லாம வேற ஒன்று மடியாளுடைய சொல்லுகிறார், நீ அயல் வீட்டில் போய் வரும் பாத்திரங்களை வாங்கி உன்னுடைய பிள்ளைகளோடு போய் கதவை போட்டு அறைக்குள்ளார்.
சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளை வெளியில் விட்டுருவோம், அற்புதத்தை காணாதபடி வெளியில் விட்டுருவோம். இப்போ இந்த பிள்ளைகளானே 2 பேரும் அடைமானமாக கொடுக்குறாங்க. அவங்க கடவுளுடைய அற்புதத்தை வீட்டை பார்க்கணும். நாங்கள் சில வேளைகளில் பிள்ளைகளை நாங்கள் பேரஸாக பிள்ளைகள் கடவுளுடைய அற்புதத்தை காண நாங்கள் வழிவகை செய்தவர். அதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. இப்போ இவள் என்ன செய்கிறாள்? வெறும் பாத்திரங்களை, அயலில் இருக்கிற வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு போய் அந்த அறைக்குள்ள வச்சு கதவை பூட்டிட்டு பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். தன்னிடத்தில் இருந்த உண்மை தன்மை, அதாவது உண்மையான விஷயம், ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு கூட எண்ணெயை வெறும் பாத்திரத்தை அவர் நிறைய 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 அது நிறைஞ்சு நிறைஞ்சு கடைசியாக பாத்திரம் இல்லாமல் போகணும்னா திருப்பி அவன் தண்டை இஷ்டத்துக்கு நடக்கல. அதான் மறந்துடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை நீங்கள் ஆரம்பத்தில் போகிறீங்களா, விஷயத்தை சொல்கிறீங்களா, அது சந்திக்கப்பட்ட பிறகு அந்த ஊழியக்காரனை நீங்கள் மதிக்கும். உங்களோட இஷ்டப்படி நீங்கள் நடக்கும். உங்களுக்கு வீடு நிறைய ஆசீர்வாதம் வந்துட்டு, என்ன வந்துட்டு, ஆனால் இவள் தன்னை கடனை தீர்த்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே வச்சுட்டு ஊழியக்காரனை திரும்பி ஓடுகிறார். இப்போ நீ சொன்னபடியெல்லாம் நடந்துட்டு இப்போ என்ன செய்ய? இன்னைக்கு அநேக விஷயங்கள்ல இன்னைக்கு தங்கட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியாக வந்து ஊழியக்காரன் தான் பழி போகும். ஊழியக்காரன் தான் பழி போகும். ஆனால் ஊழியக்காரன் சொன்னதை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னதான் நடந்தாலும் அந்த ஊழியக்காரன் கூட பக்கமாக இருப்பான். ஊழியக்காரனுக்கு தெரியாமல் உங்களுடைய காரியங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்துட்டு ஊழியக்காரன் மேலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை வைக்கக்கூடாது. ஆனால் இந்த 2வது பெண் ஊழியக்காரன் தான் ஓடுறான். எலிசாட்டு ஓடுறான். ஓடி போய் தன்னை பிரச்சனை சொல்றான். அந்த பிரச்சனைக்கு தீர்வு எலிசா சொல்லுகிறார். அந்த தீர்வு சந்திக்கப்பட்ட பிறகு அவளுக்கு ஒரு தனியாக முடிவெடுத்திருக்கலாம். இதை நான் என்ன செய்யலாம்? ஆசீர்வாதம் அவளத்தை வீட்டை வச்சுட்டு திரும்பவும் அவள் ஓடுகிறாள். நீ சொன்னபடி எல்லாம் நடந்துட்டு நான் இப்ப என்ன செய்ய? ஊழியக்காரனை எந்த அளவுக்கு இந்த 2வது விதவை கேர் பண்ணுறார். 1வது விதவை நாங்கள் பார்த்தோம், எலியாவை எப்படி கேர் பண்ணினார். இந்த 2வது விதவை இந்த எலிசா எப்படி கேர் பண்ணுறார். ஊழியக்காரர் என்பது கடவுளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு கடவுளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இப்போ எலிசா சொல்லுகிறான், சரி இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு உன்னுடைய பிள்ளைகளும் அடைமானமாக போக மாட்டாங்க. உன்னுடைய கணவன் கடன்பட்டு அந்த ஒரு சொல்லும் இருக்காது. எல்லாவற்றையும் நீ மாற்றி போடு. எல்லாம் அந்த 2 எல்லாம் நீ விற்று உன்னுடைய கடனை போடு. நிம்மதியாக ஆண்டவர் எப்பொழுதும் நிம்மதியை கெடுக்கிறவர்கள், நிம்மதியாக வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இருதயம் கலங்க வேண்டாம். கலங்குகிற இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கலங்காத திகையாதை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆகவே இந்த 2வது விதவை என்ன சொல்லுகிறார்? ஆரம்பமும் ஊழியக்காரன், முடிவும் ஊழியக்காரன். ஆகவே அந்த முடிவு மிகவும் முக்கியமான ஒரு முடிவு. ஆசீர்வாதம் வந்தோடனே பாஸ்டர் அங்கே அநேக தடவை ஜெபம் பண்ணுவார். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆனால் ஆசீர்வாதம் வந்த உடனே தங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் நடந்து வீண் விரயத்தை செய்து வீண் செலவுகளை செய்து திரும்ப கடனுக்கு மேலே கடன். அந்த 2வது விதவை அவள் ஆசீர்வாதம் வந்த உடனே அதை தொடையில டக்கண்டு அப்படியே வீட்டில் வச்சுட்டு இந்த பிள்ளைகளை பார்த்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நிம்மதி, நாங்கள் இனி அடமானமாக போக மாட்டோம். அவள் என்ன செய்கிறாள், ஓடி போய் எலியாட்ட சொல்லி எலிசாட்ட சொல்லி, எலிசா சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன செய்ய அந்த அனுமதி வரும். கடவுளுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஊழியம் என்பது, ஊழியக்காரன் என்பது மிகவும் ஒரு பெருமதியான காரியம். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஊழியக்காரனுக்கு தெரியாமல் நாங்கள் ஏதாவது செய்து மாட்டுப்பட்டுட்டு ஊழியக்காரன் மேலே நாங்கள் குற்றம் சுமத்தக்கூடாது. இந்த குற்றம் எங்களைத்தான் வந்து சேரும். ஊழியக்காரனுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும் பொழுது வாழ்க்கை சுமூகமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவள் அந்த உண்மை தன்மையை அவள் சொல்லுகிறார். 1வது விதவை எலியாக்கு தன்னிட்ட இவ்வளவுதான் இருக்கின்றவர் சொல்லுகிறார். 2வது விதவை எலிசாட்ட என்கிட்ட இதான் இருக்குன்னு சொல்லுவார். உண்மை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை மிகவும் முக்கியம். வாழ்க்கையை ஆண்டவர் அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். உண்மை மிகவும் முக்கியமானது. 3வது நாள் நாங்கள் பார்ப்போம் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 7ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் ஜீவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 வாசம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்களும் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாதையை தொட்டார். அதை சுமந்து வந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். இந்த 3வது இந்த பெண்ணும் ஒரு விதவையாக ஒரு சச்சரித்தார். வாலிபன் தன்னை கவனிப்பார் என்று அங்கே எதிர்பார்த்த நேரத்தில் அந்த வாலிபன் மறுத்து அடக்கம் பண்ணும்படி அங்கே கொண்டு போகிறாங்க. ஒன்று இயேசுவாமி ஒரு அற்புதத்தை செய்து திரளான மக்களோடு ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் மரணத்தை அடக்கம் பண்ணும்படி மற்ற பக்கம் அங்கே போய் கொண்டிருக்கிறார். அங்கே ஜீவன் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் மரணம். ஒரு பக்கம் ஜீவன், ஒரு பக்கம் மரணம். இப்ப இயேசுவாமி அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகப்படுத்திட்டு இப்பேற்பட்ட விசுவாசத்தை ஸ்ரீவிலுக்குள்ளே காண இல்லைன்னுட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் திரளான மக்களோடு கடந்து வர்றார். அந்த நாயின் என்னும் ஊருக்கு வந்த நேரத்தில் அங்கே ஒரு துக்ககரமான ஒரு செய்தி அவர் கேட்கிறார். அவள் ஒரு கைம்பெண்ணாக இருந்தார், விதவையாக இருந்தார். ஒரே மகனை இழந்து அங்கே அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறார். அப்போ மக்களுக்கு ஒரு பரிதாப நிலைமை வந்துட்டு அவருடைய ஜீவியத்தை குறித்து ஒரு பரிதாப நிலையில அவனை அடக்கம் பண்ணுவதற்கு நிறைய மக்களோடு அங்கே போய் கொண்டிருக்காங்க. ஆனா இந்தியால ஒரு ஜீவிக்கிற ஆண்டவர் நிறைய பேரோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது. ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் போது
இயேசுவாமிக்கு இந்த கம்பேஷன், அந்த மனதுருக்கம் அவருடைய ஜீவியத்தில் வந்துச்சு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம் அங்கே வந்து, மனதுருக்கம் வந்த உடனே முதலாவது சொல்லுகிற வார்த்தை, நீ அழக்கூடாது, அழாதேன்னு சொல்லு. இன்னைக்கு மக்கள் மற்ற மக்களை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பதில் இன்னைக்கு சிலர் ஆனந்தமாக இருப்பாங்க. கடவுள் அழுகிறவருடைய சத்தத்தை நிறுத்துவதற்கான கடவுள் துடிச்சு கொண்டே இருக்கிறார். இந்த பெண்ணை பார்த்த உடனே அவர் சொல்கிறார், முதலாவது நீ அழ வேண்டாம், இந்த ஜீவனை கொடுக்கிறவர் நான் வந்து அந்த ஜீவிக்கிற ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார், அழ வேண்டாம்னு சொல்கிறார், அழாத. ரெண்டாவது காரியம், அவர் என்ன செய்கிறார், அந்த பாடியை போய் தொடுகிறார். அதை சுமந்தவர்கள் எல்லாம் அங்கே திடுக்கிட்டு நின்று போனாங்க. பாடியை தொட்டுவாங்க. சுமந்தவர்களுக்கு விடுதலை. இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் நடக்குது. சுமந்தவர்கள் நின்றாங்க. நின்ற உடனே நாலாவது விஷயம் ஆண்டு சொல்கிறார், எழுந்திரு என்று கட்டளை. அவன் எழுந்திருந்தான். ஐந்தாவது விஷயம், அவன் பேச கடவுளுடைய ஜீவியத்தில் மௌனமாக இருக்கும்படியாக அல்ல, பேசும்படியாக அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு சில வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை வல்லமையாக பாவித்திருக்கிறார். உங்களுக்குள்ள வரங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள நல்ல நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு நீங்கள் சத்தியம் சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை கேட்டு உடனே ரட்சிக்கப்படுகிற நபர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அநேகர் அதெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்குள்ள அப்படியே மூடி ஒரு மறித்து போன நிலைமையில இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் தொடும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அநேகருடைய வாழ்க்கைக்கு பேசுகிற அந்த நற்செய்தி தொழிய உங்களுடைய ஜீவியத்திலிருந்து கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் அநேக காரியங்களுக்குள்ள கடவுளுக்காக வைராக்கியமாக ஓடின நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல ஏதோ நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்களை எல்லாம் இன்னைக்கு நாங்கள் ஒடுக்கி போனவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் தொடும் பொழுது அந்த காரியத்துக்கு உயிர் வரும். ஆண்டவர் தொடும் பொழுது அதுக்குள்ள ஒரு ஜீவன் வரும். அந்த ஜீவன் எங்களுக்குள்ள வரும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவை பேசுகிறவர்களாக, இயேசுவை மற்றவர்களுக்கு அங்கே சொல்லுகிறவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக ஆண்டவர்களை மாற்ற ஒரு ஆயத்தமாக ஜீவிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மோசைக்கு ஆண்டவர் மோசை சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் உங்களுடைய கரத்திலே தெரிந்து கொள்ளுதல் உங்களுடைய அதை நாங்கள் ஜீவனை பேசும்படியாக நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் மிச்ச காரியத்தை செய்ய முடிப்பார். அல்லேலூயா. எங்களுடைய பயத்தை நீக்கி நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கலாம். ஆனால் நாங்கள் பேச தொடங்கும் பொழுது எங்கே இருந்துதான் இந்த பெண் வருதென்று எங்களை அறியாமலே கடவுள் எங்களுக்கு கூடாக இருந்து அங்கே எங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. இந்த காலை வழியில் எல்லாரும் எடுத்திருக்கு. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி செய்தார், தங்களுடைய வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் போய் அவர்கள் கடவுளை விசுவாசித்தபடினால இந்த 3 பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அங்கே ஏராளமாய் நடக்கும்.
அவங்களால கிரகிக்க முடியாத அற்புதத்தை கடவுள் செய்தார். ஹல்லேலூயா. அதே தெய்வம் தான் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இந்த அறைக்குள்ளே எங்களோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் என்னத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் ஆரம்ப நாட்கள்ல நாங்க எப்படி ஓடி இப்படிய காரியங்களை செய்யறோம். இன்னைக்கு அது ஆண்டவர் எங்களுடைய ஜீவியத்தில் அது மறைத்து போனதாக, எங்களுடைய ஜீவியத்தில் அது ஒன்றுமில்லாதது போல இப்ப இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த பாடையை தொட்ட நேரத்திலே அதுக்குள்ளே ஒரு ஜீவன் வந்தது. அதே போல என்னுடைய வாழ்க்கையை தொட்டு ஆண்டவரே நீர் என்னத்தை செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்யும் என்று நாங்கள் கேட்கிற நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையை அநேக ஆசீர்வாதமாக அநேகருடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனையை ஏற்படுத்துகிற ஒன்றாக உங்களையும் என்னை ஆண்டவர் பண்ண கிரியை செய்வார். என்னுடைய வலது கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்தி அந்த தேவனை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் வாழ போவது கொஞ்ச காலம். ஆண்டவரே, அந்த காலத்தில் ஆண்டவரே உண்மை குறித்து நாங்கள் அறிவிக்க, உங்களுடைய நற்செய்தியை குறித்து அறிவிக்க, ஓ ஹல்லேலூயா, மரித்து போறவர்களுக்கு ஆண்டவரே ஜீவனை குறித்து அறிவிக்க ஆண்டவரே ஒரு புதிய பலனை தாரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவரே இரக்கம் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே, ஸ்தோத்திரமையா. ஓ ரிபல பல 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 சந்தல பல பல பல. ஓ யந்தூர பல பல பல. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே கிருபை கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே காலம் ஓடாதபடி இந்த காலத்தை மாற்றுகிறாங்க சுவாமி. எங்களை புதுப்பிக்கிறார் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரை கொடுக்கும்படியாக, அவர்களை ஆண்டவரை முக்கிய கொண்டு வரும்படியாக எங்களை பாலியம் என்று கேட்போம். எங்களை ஆண்டவரை பாலியம் என்று கேட்போம். அந்த நேரத்தில் ஆண்டவரை உதவி செய்வார். எங்களுடைய வாழ்க்கை உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே, ஸ்தோத்திரமையா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. ஓ அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓ இந்த 3 ஆண்டவரே பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த அற்புதத்துக்கு காரணமாக இருந்தது உம்முடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்தபடினால, உண்மை அவர்கள் நம்பினபடினால ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த காலகட்டத்திலும் சுவாமி நாங்கள் உண்மை நம்புவதோடு கூட மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரை நற்செய்தியை தைரியமாய் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய பலனை தரும்படியாக, ஆண்டவரே ஒரு தொடுதலை தரும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே தரிசனமும், நீர் கொடுத்த ஆண்டவரே வரங்களும் இன்னைக்கு கிரியை செய்ய முடியாதபடி எங்களை தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை தகர்த்து உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அநேக ஆசீர்வாதமாக அநேகரை தொடும்படியான ஒரு நற்செய்தியை சொல்லுகிறாய். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளாகிய ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே ஒரு புதிய வல்லமைய, ஆண்டவரே புதிய கிருபைய, ஆண்டவரே இந்த சபைக்கு கொடுக்கும்படியாக தொடுகிறார். ஆண்டவரே தொட்டபடியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் தொடும்பொழுது சூழ்நிலைகள் மாறும், நீர் தொடும்பொழுது காரியங்கள் வெற்றியாக மாறும். ஹல்லேலூயா. தொடும் ஆண்டவரே, தொடுகிறாங்க சுவாமி. இந்த வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
வார்த்தைகளை கேட்டீங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார் ஆண்டவர். நான் போஷிக்கிற காப்பாற்றுகிற தேவன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்க